₹5000 சேமிச்சாலே போதும் 6 கோடி நீங்க எடுக்கலாம். ஷார்ட் டேர்மே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா, என்னுடைய பையனுக்கோ அல்லது பேரனுக்கோ தான் சொல்கிறீங்க. நான் வந்து என்றைக்கு என்ஜாய் பண்ணுறது, சாதாரண மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பெரிய வேலை சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ என்னென்னா, மாதம் 2000 போடுங்க, 5000 போடுங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசில் நிற்காது. இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இப்போ நான் இப்போ இது வரையும் ஐ திங்க் ஒரு 6-7 அது இந்த ஃப்யூச்சரில் இன்னும் கூட நம்ம வந்து நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இருக்க டவுட் என்னன்னா சார், ஒரு 2 மாதம் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க, அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து எடுத்தோடனே ஒரு பிக்காக ஆரம்பிச்சுட்டு நடுவில் நிறுத்தணும்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேங்க. அதனால என்னென்னா, எந்த அமௌண்ட் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். நீங்கள் உடனே இந்த 10,000 ரூபாயும் நீங்கள் எஸ்ஐபியில் போடுங்கன்னா சொல்ல மாட்டேன். அந்த 10,000ல் 5000 எஸ்ஐபி போடுங்க. மந்த்லி 1 லட்சம் வேணுமா இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம்னா, மந்த்லி 1 லட்சம் தான் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ரூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது என்ன ரூல்? இப்போ 50லேருந்து நீங்கள் வந்து 70 வயசு தான் உயிரோட இருக்கீங்க, அல்லது 70 வயசு வரையும் தான் வேணும் அப்படின்னதுன்னா, இப்போ சொன்ன 33 கோடி இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபியூ க்ரோர்ஸ் இருக்கும், நாட் 33 crores. பட் வந்து 100 years வரையும் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரூல்ஸ் பற்றி நிறைய வீடியோ போடுறீங்க, ரீல் போடுறீங்க, அதெல்லாம் செம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அதுலேருந்து ஒரு 3 ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். எனக்கு என்ன விஷயம்னா, இந்த ரூல்லாம் வந்து நான் வீடியோ பார்க்குறப்போ இதெல்லாம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஏதாவது புக்லேருந்து எடுக்கிறீங்களா இல்லை நீங்களாம் ஃபார்ம் பண்ணுற ரூலான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ரூல் எனக்கு நிறைய பேர் அனுப்பி சொன்னது என்னென்னா, எனக்கு இந்த ஸ்கீம் வேணுன்றாங்க. அது ரூல்னு பார்க்கல, அது ஸ்கீமாக பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு என்னென்னா, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். அதோட ஆட் ஆன் கொஸ்டின் என்னென்னா, ஒரு ரீல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு என்னன்னா, ₹5000 நீங்கள் சேமிச்சாலே போதும் 6 கோடி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரீல் வந்து நல்லா போயிருந்துச்சு. ஸோ அந்த ரூலை பற்றியும் சொல்லிடுங்க சார். அது என்ன ரூலு, அந்த ரூலுக்குள்ளே இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இப்போ இந்த ரூல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த ரூல் எதுவுமே வந்து ஆஸ் சச் வந்து யாரும் இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஃபைன் பண்ணலை. இதெல்லாம் நான் வந்து ஓனாக டிஃபைன் பண்ணது. ஓகே. இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்கள் வந்து மாதம் 2000 போடுங்க, 5000 போடுங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசில் நிற்காது. இப்போ வந்து இத்தனை வருஷம் போடுங்க, இந்த ஒரு ரூல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், 10-10-10 ரூலு, 10-10-50 இந்த மாதிரி ஒரு ரூல் சொல்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக விடும். ஒன்று, இந்த மாதிரி வேரியஸ் ரூலை ஃபார்ம் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம எல்லா விதமான இதுவுமே சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து இப்போ பார்த்தாலும் லாங் டேர்மே சொல்கிறீங்க, ஷார்ட் டேர்மே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா, என்னுடைய பையனுக்கோ அல்லது பேரனுக்கோ தான் சொல்கிறீங்க, நான் வந்து என்றைக்கு என்ஜாய் பண்ணுறது இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா, நீங்கள் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பெரிய வேலை சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ என்னென்னா, நீங்கள் இம்மீடியட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் டைத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். இந்த 2 தான் வந்து இதாக இருக்கும். இப்போ நான் ஃபார்ம் பண்ண ரூல் எல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் இயர் வரையும் நீங்கள் எஸ்ஐபி போடுங்க. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 10 years ஆர் 15 years அந்த மணியை நீங்கள் தொடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி, ஓகே, அதாவது எஸ்ஐபி போடுறீங்க, போட்டுட்டு வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி. ஸோ தட் வந்து என்னென்னா, அந்த என்டையர் ஜேர்னி வந்து கவர் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மணியை வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் வந்து எந்த ரூல் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து, இது நானாக ஃபார்ம் பண்ண ரூல் தான். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இப்போ நான் இப்போ இது வரையும் ஐ திங்க் ஒரு 6-7 ரூல் வரையும் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இந்த ஃப்யூச்சரில் இன்னும் கூட நம்ம வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போடலாம். சார், இதில் முக்கியமான விஷயம்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த ரூல் எவ்வளோ தூரம் சார் ஒர்க் அவுட் ஆகுது? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இப்போ என்கிட்ட கேட்ட தெரியாத சில பேர் மாதிரியே உங்ககிட்ட புதுசாக இருக்கணும்னு கேட்டிருக்கலாம், சார் எனக்கு இந்த ரூலில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூல் அவங்களுக்கு எப்படி சார் ஒர்க் ஆகுது? அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ என்கிட்ட வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அல்லது நான் ஒரு யூடியூப்பில் பேசுகிறத போது பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக அந்த வீடியோவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காட்டிடுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா, சார் எனக்கு இந்த ரூல் வந்து வேணும், 10-10 பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் சில பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய மணி இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் 2000 ரூபா மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க, அந்த ஸ்கீமை கொடுங்க
அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே சொன்னேன், சார் இந்த 2000 ஸ்கீம் அப்படிங்கிறது ஜஸ்ட் டு உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணாலே இவ்வளோ தூரம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்குயர்மெண்ட். ஏன்னா அவர் வந்து அவருக்கு 1 லட்ச ரூபா வரையும் அவருக்கு வந்து சேவ் பண்ண முடியும். அவருக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. அவர் வந்து வீடு கட்டணும், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், இது எல்லாத்துக்கும் மணி வேணும்னா நான் சொன்னக்கூடிய அந்த ஒரே ஒரு ஸ்கீமில் 2000 ரூபா போட்டார் அப்படின்னதுன்னா அது வந்து அவருக்கு வந்து பிரயோஜனப்படாது. அதனால் இது வந்து என்ன அப்படின்னதுன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகே சார். சார் அந்த ரீலில் வந்து இந்த 15-10-25 ஒரு ரூல் ஒன்று சொல்லியிருந்தீங்க. 5000 ரூபாய் போட்டால் 6 கோடி அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் உங்களுக்குன்னு ஒரு வாட்சஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ரூலை மட்டும் ஒரு தடவை 15-10-25 அப்படிங்கிற ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 5000 rupees ஃபார் த நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு ரஃப்லி அபவுட் 33 lakh rupees வரையும் அந்த ரேட் ஆஃப் 15% இந்த 5000 போட்டதில் வரும். அதுக்கப்புறமா அதை 10 years நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 33 lakhs வந்து ஒரு 1.4 crore வரையும் நெக்ஸ்ட்டு 10 yearsல வந்துடும். அந்த 1.4 crore நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து 1 லட்ச ரூபா மாதம் எடுக்கிறாரு. எவ்வளவு? 25 வருஷத்துக்கு. இப்போ 25 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 300 மாதம். ஸோ 300 மாதத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா 1 லட்சம் எடுக்கிறாரு. அப்போ 3 கோடி ரூபாய் எடுத்தாச்சு. மீதி வந்து ஒரு 3 கோடி ரூபாய் இருக்குது. ஓகே. அதாவது அவர் போட்ட தொகை, அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 rupees ஃபார் த 15 years. ஓகே. அப்போ வந்து என்னென்னா 5000 rupees ஒரு வருஷத்துக்குன்னா 60000 ரூபா. 15 வருஷத்துக்குன்னா 9 lakhs தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 10 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அடுத்த 25 இயர்ஸ்க்கு அவர் வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறாரு. அது 3 கோடி ரூபாய். மீதி வந்து 3 கோடி ரூபாய் இருக்கு. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இன்றைக்கி வந்து ஒரு 25 வயசில் வேலைக்கு போகிறாங்க, 25 வயசில் சேவ் பண்ணுறாங்க, அல்லது 30 வயசில் சேவ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 வயசுலேருந்து 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 45 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 55லேருந்து அடுத்த ஒரு 25. ஸோ 55 + 25னா 80 வயசு. ஸோ நார்மலாக நம்ம வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து ஒரு 80 இயர்ஸ்ன்னு நான் வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30லேருந்து இந்த 80 அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடுது. அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 9 lakhs. ஓகே சார். சார் இப்போது நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இருக்க டவுட் என்னென்னா சார், இப்போது 2 மாதம் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, கண்டினியூஸாக பண்ணால் தான் வரும், நாங்கள் காம்பவுண்டிங் நடக்கும்னாங்க. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பல பேர் வந்து அதை அப்படியே விட்டுடுறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது கரெக்டான ஒரு மூவா சார்? இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அமௌண்ட் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து 10,000 rupees சர்ப்ளஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நீங்கள் உடனே இந்த 10,000 ரூபாயும் நீங்கள் எஸ்ஐபியில் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அந்த 10,000ல் 5000 எஸ்ஐபி போடுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ 5,000 எஸ்ஐபி போட்டுட்ருக்காரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 5,000 என்கிட்ட எக்ஸஸ் இருந்ததுன்னா அதை ஒன் டைமாக அவர் போடலாம். ஓகே. இப்போ எடுத்த உடனே 10,000 போடும்போது அவருக்கு வந்து என்னென்னா அன்னெசரி ப்ரெஷர் வந்துடுது. ஐயோ நம்ம வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியலன்னா அவருக்கு வந்து எடுத்த உடனே ஒரு பிக்காக ஆரம்பிச்சுட்டு நடுவில் நிறுத்தணுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேங்க. அதனால் என்னென்னா யூ ஸ்டார்ட் வித் சம்திங் வெரி வெரி பேசிக். ஓகே. அதனால் கேட்பேன்னா எந்த அமௌண்ட்டு உங்களால் கம்ஃபர்டபுளாக போட முடியும்? இல்லை சார் என்னால் 5,000 போட முடியாது. 2,000 rupees உங்களால் கம்ஃபர்டபுளாக போட முடியுமா? ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன அமௌண்ட் போட்டுட்டு அந்த 2,000 போகும்போது என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின். ஓகே. நமக்கு வந்து என்னென்னா ஜென்ரலி வி டோன்ட் ஹேவ் த டிசிப்ளின். ஜென்ரலாகவே டிசிப்ளின் கிடையாது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய பேருக்கு. இப்போ இந்த 2000 5000 போடும்போது என்னென்னா வி ஆர் ஸ்லோலி கல்டிவேட்டிங் த ஹேபிட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒன்ஸ் அந்த டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னதுன்னா டிசிப்ளின் வருது அண்ட் தே ஆர் சீயிங் சம் க்ரோத் அப்படின்னதுன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னே சொல்ல வேண்டாம். அவரே வந்து என்ன சொல்கிறார், சார் நான் 2,000 தான் போட்டுட்டு இருந்தேன், பட் என்னால் வந்து இன்னொரு ஒரு 5,000 rupees கம்ஃபர்டபுளாக சேவ் பண்ண முடியுது, இன்னொரு 5,000 நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக
அது மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. எடுத்த உடனே உங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணட்டும். நான் நிறைய வீடியோவில் என்ன சொல்கிறதுன்னா, பணம் வந்து நம்ம ஜாலியாக பண்ணலாம், டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கான ரொம்ப கம்ஃபர்டபுள் அமௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் முக்கியமான மேட்டர். ஓகே சார். சார் இப்போது அதே நீங்கள் வந்துட்டு 10-10-10 ஒரு ரூல் சொன்னீங்க. மந்த்லி 1 லட்சம் வேணுமா இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். ஆனால் மந்த்லி 1 லட்சம் தான் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ரூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அது என்ன ரூல்? இப்போ இந்த 10-10-10 ரூல் வந்து என்னென்னா, இப்போ எகைன் 10,000 ரூபா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000. நீங்கள் போடக்கூடிய தொகை வந்து 10 வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த 12 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் 15% வந்து 27.87 lakhs. ஓகே, அதில் வந்துடுது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த 27.87 lakhs-ஐ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு நம்ம அதை தொடலை. ஸோ அது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் 15%-ல் அது ரஃப்லி அபவுட் 1.13 crore அங்கே வந்துடுது. அந்த 1.13 crore-லேருந்து அடுத்த 10 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1 lakh சொல்லிட்டு அடுத்த 10 வருஷம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 120 மாதத்துக்கு அவங்க 1.2 crores எடுக்கிறாங்க. எடுத்துட்டா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1.4 crores இருக்கு. ஓகே. ஸோ அவர் போட்டது வந்து வெறும் 12 லட்ச ரூபாய். அதை வந்து 10 வருஷம் அதை வந்து தொடலை. அதுக்கப்புறமா அவர் மாதம் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அப்படியும் அவருக்கு வந்து 1.4 crores ரிமைனிங் இருக்கும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1.4 crores. ஓகே சார். 10-10-15 ஒன்று சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா, உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு ரூல் சொல்லி கொடுக்குறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு நான் வந்துட்டு போயிட்டு கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். அங்கே வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், 100 வயசு வரைக்கும் யார் வாழ்வா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இப்போ இம்பார்ட்டன்ட்னா, நீ 100 வயசு வரைக்கும் வாழ்றியா இல்லையான்றது இல்லை, அதுக்கப்புறம் உன் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்கீம் சொல்கிறீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த 10-10-50 வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சேம் 10,000 rupees ஃபார் த நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ். நம்ம போடக்கூடிய தொகை 12 லட்ச ரூபா. ஓகே. முன்னாடியே சொன்னேன், இந்த 10,000 போட்டிங்க அப்படின்னதுன்னா அந்த 12 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27.87 lakhs இந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில். ஓகே. அடுத்த 10 இயர்ஸில் அது வந்து பார்த்தா 1.13 crore, சேம் 15%. இப்போ 1.13 crore வந்துருச்சு இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெறும் 75,000 rupees தான் வந்து நம்ம மாதம் அதுலேருந்து எடுக்கிறோம். 75,000 rupees மந்த்லி அப்படின்னதுன்னா வருஷத்துக்கு வந்து 9 லட்ச ரூபா. நம்ம 50 வருஷம் சொல்லியிருக்கோம். ஸோ 50 வருஷம் இன்ட்டு 9 லட்சம் அப்படி பார்த்தீங்கன்னா 4.5 crores வந்து நம்மளுடைய 100வது வயசு வரையும். அதாவது ஒருத்தர் வந்து 30ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10 வருஷம் போடுறாரு 40, அடுத்த 10 வருஷம் வெயிட் பண்ணுறாரு 50, 50லேருந்து 100 வயசு வரையும். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது 50வது வயசில், அதாவது அவருடைய 100வது வயசில் 33 கோடி ரூபாய் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து அவ்வளோ லாங்கிவிட்டிக்கு, அதாவது உங்களுடைய 100 வயசு வரை நீங்கள் வாழ்ந்தாலும் அவ்வளோ மணி தேவை, அவ்வளோ மணி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 70 வயசு 80 வயசுனாலும் இதில் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், சார் 100 வருஷம்னா 1 லட்சம் கொடுக்குறீங்க, இப்போ நான் 60 வயசு 70 வயசுனாலும் 1 லட்சம் கொடுக்க மாட்டீங்களா, மாதம் 75,000 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? மாதம் 75,000 ரூபா எப்போதுமே கொடுத்துட்ருப்போம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 50லேருந்து நீங்கள் வந்து 70 வயசு தான் உயிரோட இருக்கீங்க, அல்லது 70 வயசு வரையும் தான் வேணும் அப்படின்னதுன்னா இப்போ சொன்ன 33 கோடி இருக்காது. அதில் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபியூ க்ரோர்ஸ் இருக்கும், நாட் 33 crores. பட் வந்து 100 இயர்ஸ் வரையும் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா 100 கோடி. சரி, இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய இது பார்த்தேன். நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது ஒன்று, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொஞ்சம் மணி விட முடிஞ்சதுன்னா அதை விட்டு வைக்கலாம். இப்போ வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சில மரங்கள் வந்து நம்மளுடைய காலத்திலே பலன் கொடுக்கும், சிலதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் தான். ஸோ அப்போ அடுத்த ஜென்ரேஷன் தானே பலன் கொடுக்க போது, அது எதுக்கு நான் வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த பெரிய மரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி வெல்த் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஃபஸ்ட்டு என்ஜாய். நீங்கள் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் யூ ஆர் கிவிங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா இந்த 100 வயசு வரையும் ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகே சார்.